எல்லா அறிவியல் துறை சார்ந்த அனைத்து துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளையும் ஆய்வு செய்ததற்கு பிறகு இந்த உலகத்திலேயே சிறந்த கண்டுபிடிப்புகள் என்று 4ஐத்தான் முடிவு செய்தார்கள். அந்த 4 என்ன என்று நான் சொல்லுகிறேன். எது முதலாவது, எது இரண்டாவது, எது மூன்றாவது, எது நான்காவது என்ற வரிசை 1 2 3 4 என்று சொல்லாமல் 4 3 2 1 என்று சொல்லி வருகிறேன். 4 கண்டுபிடிப்புகளைத்தான் வரிசைப்படுத்துகிறார்கள், வகமைப்படுத்துகிறார்கள் ஆய்வாளர்கள், அறிஞர்கள். லட்சக்கணக்கான பொருட்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் சிறந்தது என்று 4 தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 4இல் 4ஆவதாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், குண்டூசி. குண்டூசி ஏன் சிறந்த கண்டுபிடிப்பு என்று தேர்வு செய்தார்கள் என்றால், ஆய்வாளர்கள் சொன்னார்கள், கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலிருந்து எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படும் உருவம் மாறாத ஒரு கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது குண்டூசி என்று வகைமைப்படுத்தினார்கள். 3வது இடத்தை சக்கரத்திற்கு கொடுத்தார்கள். சக்கரம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த கருவியும் இயங்காது, எந்த கருவியும் இயங்காது. அது விமானமாக இருந்தாலும் சரி, ஓடுகிற ரயிலாக இருந்தாலும் சரி, பேருந்து, மகிழுந்து என்னவாக இருந்தாலும் சரி, கையில் கட்டி இருக்கிற கடிகாரமாக இருந்தாலும் சரி, தலைக்கு மேலே சுற்றுகிற மின்விசிறியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரம் இல்லாமல் ஒரு பொருள் இயங்காது, சுற்றாது. எனவே கண்டுபிடிப்புகளில் 3வது இடம் சக்கரம். 2வது இடம் எது? அறிஞர்கள் சொன்னார்கள் 4வது இடம் குண்டூசி, 3வது இடம் நீங்க சொல்லணும் சக்கரம். 2வது இடம் நான் சொல்லறேன். எல்லா சக்கரங்களையும் இயங்க வைக்கும் மின்சாரம் தான் 2வது இடம். மின்சாரம் இல்லை, இந்த இருக்கு. மின்சாரம் ஒளி தரும், மின்சாரம் ஒலி தரும். மின்சாரம் ஒரு பொருளை எரிக்கும், மின்சாரம் ஒரு பொருளை குளிர வைக்கும். மின்சாரம் ஒரு அறையிலிருந்து காற்றை வெளியேற்றி விடும். பலவித ஆற்றல்களை உருவாக்கும் ஆற்றலுடைய மின்சாரத்திற்கு 2வது இடத்தை கொடுத்தார்கள். இந்த மின்சாரத்தை பல்பை கண்டுபிடித்தது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இத்தனை பேருக்கு அரங்கத்தில் எடிசன் பேரை சொல்வதற்கு ஒருவர் தானா? மின்சார விளக்கை கண்டுபிடித்தது யார்? எடிசன். இன்னும் கூட எங்க ஆசிரியர் சொல்வார், கேள்வி பதில்ல எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு இதை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா ஒருவேளை பதில் தெரியலன்னா எடிசன் எழுதிரு, பாஸ் பண்ணிடுவேன். அது எப்படி சார்னு கேட்டா, உலகத்திலேயே அதிகம் கண்டுபிடிச்சது எடிசன் தான், அதனால நீ தப்பி பிழைச்சு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடிசன் ஏறக்குறைய முயற்சியை தெரிந்து கொள்ளுங்கள். அன்றாட மின்சார விளக்கின் கீழே அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதை எடிசனிடமிருந்து கேட்டு சொல்லவில்லை. எடிசனின் வாழ்க்கையை எழுதி வைத்த ஒரு புத்தகத்தை படித்து விட்டு சொல்கிறேன். ஏறக்குறைய 1100 முறை அவரது மேசையில் மின்சார விளக்கு எரியாமல் வெடித்திருக்கிறது. பல சமயங்களில் அது எரியவே இல்லை. பல சமயங்களில் எரிந்து கருகி சாம்பலாயிருக்கிறது. அவர் ஆசைப்பட்டது போல எத்தனையோ உலோகங்களை பயன்படுத்தி அவர் மின்சாரத்தை செலுத்தியும் அவர் விரும்பியபடி ஒரு மின்சார விளக்கு அவர் மேசையில் எரியவே இல்லை. ஆனால் நுட்பமாக சிந்திப்பவர்களுக்கு புரியும், அந்த மேசையில் எரிவதற்கு முன்பாகவே அது எடிசனின் சிந்தையில் எரிய தொடங்கிவிட்டது. தன் சிந்தனையால், விஞ்ஞான அறிவால் எடிசனின் மூளைக்குள் அது எரிந்து கொண்டிருந்தது. அதை மேசையில் எரிய வைக்க அவர் முயற்சித்தார். 1100 முறை தோற்று போனார். ஒரு நண்பர் கேட்டார், 1100 முறை தோற்றும் உனக்கு வெட்கமாக இல்லையா? இன்னும் இந்த வேலையை நீ விடவில்லையா? எடிசன் திரும்ப சொன்னார், நான் 1003 முறை தோற்றதாக நீ நினைக்கிறாய், ஆனால் இந்த 1100 முறைகளிலும் ஒரு மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். நான் தோற்கவில்லை, 1100 வழிகளில் ஒரு பல்பை எரிய வைக்க முடியாது என்கிற விஞ்ஞான உண்மையை கண்டுபிடித்து வெற்றி அடைந்திருக்கிறேன். அதனால் தொடர்ந்து முயற்சிப்பேன். தொடர்ந்து அதே போல முயற்சித்தார். 4.5 ஆண்டு கால உழைப்பு, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4.5 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு ஒரு நாள் டங்ஸ்டன் இழையை பயன்படுத்தினார். பல்பு எரிய ஆரம்பித்தது.
கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் என்று நினைத்தார், வெடிக்கல. எரிந்து விடும் என்று நினைத்தார், எரியல. ஆமா, அணைந்து விடும் என்று நினைத்தார், அணையவில்லை. 3 மணி நேரம் தொடர்ந்தது, எரிந்து விட்டது. அவருக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டது, வெற்றி. இரவு மணி 2, நள்ளிரவு. எடிசன் மகிழ்ச்சியின் உச்சத்திலே போய் மனைவியை போய் எழுப்பினார். அந்த அம்மா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. பல்பு எரியுது, அமர்த்திட்டு தூங்கு. இந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான். ஆமா, எப்பவுமே மாபெரும் வெற்றிகளுக்கான முதல் அங்கீகாரம் இப்படித்தான் தொடங்கும். ஆனால் எடிசன் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. எப்படி மின்சார விளக்கு எரிய வைத்தாரோ, மின்சாரத்தை பயன்படுத்தி பலகரிகளை கண்டுபிடித்தார்களோ, அப்படித்தான் விஞ்ஞானிகள் கண்டறிந்து சொன்னார்கள். குண்டூசி 4வது இடம், சக்கரம் 3வது இடம், எல்லாவற்றையும் இயக்கும் மின்சாரத்திற்கு 2வது இடம். அப்படியானால் 1வது இடம் எது என்று கேட்டபோது அறிஞர்கள், ஆய்வாளர்கள் சொன்னார்கள், மொழிதான் இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்தவர்களிலேயே தலை சிறந்தது என்று சொன்னார்கள். மொழி இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக புரியும்படி சொல்கிறேன். மொழி இல்லாவிட்டால், எழுத்து இல்லாவிட்டால் புத்தகமே கிடையாது, ஒரு புத்தகம் கிடையாது. மொழி இல்லாவிட்டால் உங்களுக்கு எனக்கும் பேரே கிடையாது. ஏது பேர்? ஆமா, சத்தம் போட்டு தான் பேசிக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஓசையில் தான் கூப்பிட வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் பெயர் இருப்பதன் காரணம், உங்களுக்கும் எனக்கும் புத்தகம் இருப்பதன் காரணம், உங்களுக்கும் எனக்கும் வரலாறு இருப்பதற்கு காரணம் எது? மொழி.